பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 அக்டோபர் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். சரியாப்பா. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அமைதி திட்டம் ஹமாஸ் ஏற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காசாவில் வந்து தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2023 ரைட் ஓகே ஆமாம் 2023 அந்த காசா பகுதியிலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே ஹமாஸ் தீவிரவாத குழுக்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு 200க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் இஸ்ரேல்காரங்களை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஹமாஸ் மேலே. ப்ளஸ் அது போக அந்த பாலஸ்தீனம் அந்த பாலஸ்தீன நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காசா அப்படின்ற பகுதி, அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து சந்திச்சுட்டு வருது. இதுவரையும் பார்த்திங்கன்னா 63,000 மக்களுக்கு மேலே இறந்துருக்காங்க. ஸோ அதை வந்து நிப்பாட்டுறதுக்காக 20 அம்ச திட்டத்தை ட்ரம்ப் வந்து கொண்டு வந்தார். இது வந்து ஒரு சிலதை 2 பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஹமாஸும் ஏற்றுக்கிட்டாங்க, இஸ்ரேலும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ 2 வருஷ சண்டை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வழக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இஸ்ரேலோட பிரதமர் பேர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஸோ இந்த இதை ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ரைட் ஓகே. ஆக்சுவலாக எதுக்கு பண்ணுறாப்புல அப்படின்னா வாண்டடாக கேட்குறாப்புல அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கன்னு. ஆனால் அந்த ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவர் அவரோட உயிரில் வந்து தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. 2 நாட்டுக்கு நடுவில் வெறுமனை போரை நிப்பாட்டுறது மட்டுமே அமைதி கிடையாது. 2 நாட்டுக்கு நடுவில் நட்புறவை யார் வந்து தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். இல்லை வந்து சமூக செயல்பாடில் ஏதாச்சும் ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பிடிக்காத நாட்டு மேலே எக்கு தப்பாக வரி விதிக்கும் போது எப்படி கிடைக்கும்? சரி ரைட்டு பார்ப்போம் இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்குறாங்க அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கரூர் சம்பவம் சார்பாக அஷோக் கார்க் அவர் தலைமையில் குழு அமைச்சாங்க, வடக்கு மண்டல ஐஜி தலைமையில். இதில் வந்து 2 எஸ்பிஸும் சேர்த்துருக்காங்கப்பா. ஸோ 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு வந்து இதை விசாரிக்குது. ஸோ உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன உண்மை வெளியே வந்தாலும் மக்கள் மாறினா தான் எல்லாமே மாற முடியும். தேவையில்லாமல் பெண்கள் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லியும் திரும்ப பெண்களும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் போயிருக்காங்க. ஏன் போனாங்கன்னு தான் தெரில. சரி ரைட் ஓகே. அடுத்து இது பாருங்கப்பா. அதாவது நம்ம தேர்தல் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அது. சரிங்களா. தலைமை தேர்தல் ஆணையர் பேர் ஞானேஷ்குமார். தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி. இவங்க 2 பேர் தான். சரிங்களா. சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி இவங்க 2 பேரும் தேர்தல் ஆணையர்கள். இவர் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அப்போ இது கேட்கலாம், அதாவது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை எத்தனை தலைமை தேர்தல் ஆணையர், எத்தனை ஆணையர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியாப்பா. ரைட். வேறு இந்த மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி விற்பனை சரியாப்பா எங்கே துவங்கியிருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டம் பசுமலை அப்படின்ற இடத்துல துவங்கியிருக்கு. ஸோ இது கேட்கலாம். மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு. ரைட் ஓகே. அடுத்து இந்த அதாவது சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதோட 100ஆண்டு விழா செங்கல்பட்டில் கொண்டாடப்பட்டிருக்குப்பா. சரியா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் ஆரம்பிச்சிருப்பார் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து. ஸோ திருவிக தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் காஞ்சிபுரத்தில். அதுலேருந்து வெளியில் வந்திருப்பார். ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக 2025 100ஆண்டு விழா துவங்கியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா திருச்சியில் சிரகனூர் அப்படின்ற இடத்துல பெரியார் உலகம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி வந்து உருவாயிட்ருக்காம்ப்பா. சரிங்களா. அந்த இது வந்துட்டு பெரியார் சார்ந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அவரோட முழு உருவச்சிலை இது எல்லாமே அங்கே இருக்கும். அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புக்கு, அவர் வெளியிட்ட பழைய பத்திரிகைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சிக்கிட்ட சிரகனூர் அப்படின்ற இடத்துல பெரியார் உலகம் வந்து உருவாக்க போகிறாங்க. சரியா. ரைட். அடுத்ததை பார்க்கலாம். இந்த இது ரொம்ப முக்கியம். என்னென்னா பிஎம் சேது திட்டம். சரிங்களா. பிஎம் சேது திட்டம்னா என்னென்னா மேம்படுத்தப்பட்ட ஐடிக்கள், அதாவது இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட் ஐடிக்கள் 1000 ஐடிஐ. சரிங்களா. அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்க கவர்மெண்ட் ஐடிஐ 1000 ஐடிஐயை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதோட மேம்பாட்டுக்காக 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது தான் இந்த பிஎம் சேது திட்டம்.
ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்சார்பு இந்தியாக்கான மிகப்பெரிய பயிற்சி மையம் ஐடிஐ தான். அவங்க தான் உண்மையிலேயே பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? மேம்படுத்தப்பட்ட ஐடிஐக்கள் மூலம் பிரதமரின் திறனளிப்பு, வேலைவாய்ப்பு, தகுதி மேம்பாடு இதுதான் இந்த பிஎம் சேது திட்டம். ஸோ முக்கியமானது. சரியா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் பேர் கிஷோர் மக்வானா. சரிங்களா? இவங்களை எழுதி வச்சுக்கோங்க. தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் பேர் கிஷோர் மக்வானா. சரி, ரைட். இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. அந்த தான்ப்பா கொடுத்துருக்காங்க திரும்ப 2026 மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் ஒழிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது திரும்ப இந்த தேதி வருது. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற அதாவது உங்கள் பணம் உங்கள் உரிமை. பேங்க்கில் நிறையா பணம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பிஎஃப் அமௌண்ட்டு நிறையா இது எடுக்கப்படாமல் இருக்குப்பா. ஸோ அதனால் வங்கி அதிகாரிகள் யாரோட பணன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டானவங்களுக்கு ஒப்படைக்கணும். இப்போ நிறையா பேர்த்துக்கு பிஎஃப் அமௌண்ட் ஏறி இருக்கும். அதை அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. சரிங்களா? சரி, அது தெரியாமல் விட்டாங்களோ என்னவோ. நிறையா பேருக்கு பிஎஃப் அமௌண்ட்டு, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் யாராச்சும் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த உரிமை கோரப்படாமல் இருக்கும். சரிங்களா? அவங்க இல்லாததுக்கப்புறம் உரிமை கோரப்படாமல் நிறையா பணங்கள் கிடக்கும். அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக 1.84 லட்சம் கோடி இருக்குது. ஸோ அந்த பணத்தெல்லாம் யார் இதுன்னு கண்டறிஞ்சு அவங்ககிட்ட கொடுக்குறது பேர் தான் என்னென்னா உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படின்ற திட்டம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து இதில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லைப்பா. எல்லாமே ஃபைனல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ரைட். வேறு இந்த ஜப்பானுக்கு முதல் பெண் பிரதமர், அவங்க பேர் என்னென்னா சனே தகாய்ச்சி. சரியா? சனே தகாய்ச்சி ஜப்பானோட முதல் பெண் பிரதமர். சரிங்களா? அவங்களோட ஆளும் கட்சி எதுனா லிபரல் ஜனநாயக கட்சி. லிபரல் ஜனநாயக கட்சியை சேர்ந்த சனே தகாய்ச்சி அவங்க ஜப்பானோட முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பெண் பிரதமர், முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரியாப்பா? ரைட். இந்த என்ன அப்படின்னா, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ரோந்து கப்பல் கடலோர காவல் படைக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 பாயிண்ட் தான். அக்ஷர் அந்த கப்பல் பேர். சரியா? உள்நாட்டிலேயே தயாரித்த ரோந்து கப்பல். இது என்ன கப்பல்னு கேட்பாங்க. ரோந்து கப்பல். சரியாப்பா? அக்ஷர் அந்த கப்பல் பேர். கட்டப்பட்டது கோவா கப்பல் கட்டும் தளத்தில் 60% உள்நாட்டு பொருட்கள் வச்சு கட்டியிருக்காங்க. சரியா? இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே கட்டப்பட்டது இந்த கப்பல். ஸோ இதுதான் முக்கியமானது. சரிங்களா? அக்ஷர் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. ப்ளஸ் எந்த இதுக்கு வழங்கப்பட்டது, நேவிக்கா இல்லை எப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? கடலோர காவல் படைக்காக வழங்கப்பட்டது இந்த அக்ஷர் கப்பல். சரியா? ரைட், ஓகே. அடுத்து இது பாருங்கள். கோவில்பட்டியில் நீ வந்தே பாரத் ரயில் நின்று செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இப்போ ரீசெண்டாக அதாவது நாகர்கோயில் டு சென்னை ஓடக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் எத்தனை பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 20 பெட்டிகள். ஏன் அப்படின்னா பொதுவாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் 8 பெட்டிகள் இணைப்பாங்க. மக்கள் கூட வந்தாங்கன்னா 16 பெட்டிகள் இணைப்பாங்க. அதை விட கூட வந்துட்டாங்கன்னா 20 பெட்டிகள். அதிகபட்சம் 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் தான் ஓடும். ஏன்னா போன பிசி எக்ஸாமில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அந்த படுக்கை வசதியுடன் கூடியதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது கேட்கலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக எத்தனை பெட்டிகளோட இயக்கப்படுது இந்த வந்தே பாரத் ரயில், அதாவது நாகர்கோயில் டு சென்னை வந்தே பாரத் ரயில் இப்போ ரீசெண்டாக 20 பெட்டிகளோட இயக்கப்படுதுப்பா. ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான்ப்பா. ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அது சொல்லலை சார்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. நம்மளுக்கு தேவை அந்த காயின், பாரத மாதா சார்ந்த காயின் வெளியிட்டாங்களா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின். நானும் பார்த்தேன், அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைப்பா. சரிங்களா? நன்றி.